அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க, போய் பேசணும். அவங்க இவங்களோட குறைகளை பத்தியோ உங்களுடைய கோரிக்கைகளை பத்தியோ பேசல. அவங்க சொல்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கிறது அரசுக்கு அசிங்கமா இருக்கு, அதனால இங்க இருந்து கலைஞ்சு போயிடுங்க, வேற எங்கேயாவது போயிடுங்க, நாங்க எல்லா வசதியும் செஞ்சு தரோம்னு பேசினாங்க. இல்லைங்க, நாங்க எங்க கோரிக்கையை பேச வந்தோம், இங்கதான் வேலை செஞ்சோம், இங்கதான் நாங்க 15 வருஷமா வேலை செஞ்சிருக்கோம், இந்த இடத்துல இருக்க எங்க உரிமை, நாங்க தான் சென்னையோட பூர்வ குடிகள்னு சொன்னோம். இல்லைங்க, அப்படின்னா நாங்க ஆக்ஷன் எடுத்துருவோம், அரெஸ்ட் பண்ணணுன்ற விஷயங்கள சொன்னாங்க. போலீஸ் ஜேசியும் வந்து நாங்க அரெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரோம், வண்டி எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னு பேசினாங்க. இங்க உள்ள அந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எக்கனாமிக்கல் டெத்ல இருக்காங்க, பொருளாதார மறந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இதை விட்டா வேற வாய்ப்பே இல்லை. வருமானமே இல்லாம வாழ்க்கையே இல்லாம நாள் கூலி, அவங்க எல்லாம் நாள் கூலி, சம்பளம் வந்து நாள் கூலி. ஒரு நாள் 10 நாள் சம்பளத்தை விட்டு இருக்காங்க, வாடகை கட்ட முடியாம இருக்காங்க. அதனால வந்து என்ன ஆனாலும் சரி, அரசாங்கம் கைது பண்ணி உங்களை சிறடிச்சாலும் சரி சொல்லிட்டு கைதுக்கு தயாரானாங்க. எண்ணிக்கையில மற்றவங்க எல்லாம் வர வச்சு கூடுதல் எண்ணிக்கையில வந்தாங்க. மக்கள் கூடுதல் எண்ணிக்கையில வரதை பார்த்துட்டோம். பொதுமக்கள் மாணவர்கள்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க.